எதிர்பார்த்தலை நல்லா வச்சுக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம், உங்க சாப்பாட்டில் புரதம் மிகப்பெரிய அளவில் இருக்கணும். புரோட்டீன் ரிச் ஃபுட்டு உங்களுக்கு இருக்கணும். உங்களுடைய யாராவது உங்க எடை எவ்வளவு தம்பி, வெயிட் எவ்வளவு? 50 கிலோ எடையுள்ள ஒருத்தருக்கு எவ்வளவு புரதம் எடுக்கணும் யாராவது சொல்லுங்க? 50 கிராம். ஒரு கிலோவுக்கு 1 கிராம். இன்னைக்கு நேற்று வச்சுப்போம், இன்னைக்கு விட்டுருங்க. நேற்று காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம 50 கிராம் புரோட்டீன் எடுத்துருப்போமா அப்படின்னு கொஞ்சம், நீங்களாம் சயின்ஸ் படிச்சவங்க நிறைய இருப்பீங்க இல்லையா, கணக்கு போட்டு பாருங்க. பெரும்பாலும் இருக்காது. பயிரெல்லாம் எடுத்தீங்கன்னா 20%. 100 கிராம் பயிர் எடுத்தா 20 கிராம் புரதம் கிடைக்கும். ஒரு முட்டை எடுத்தீங்கன்னா 6லேருந்து 8 கிராம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மற்ற தானியங்கள் எல்லாம் 8 கிராம் 10 கிராம் தான், 8% 10% தான் அதிகபட்சமே புரதம் இருக்கும். அப்ப புரதத்தை தேடி தேடி சாப்பிட்டாதான் நம்மளுடைய இம்யூனிட்டி கிடையாது. நம்ம உடம்புல காய்ச்சல் வந்தாலோ கிருமிகள் வந்தாலோ அதை எதிர்ப்பதற்காக உள்ள இம்யூன் சிஸ்டம் தான் இன்னேட் இம்யூன் சிஸ்டம். உள்ளே இருக்கும். எது வந்தாலும் போய் போராடுவதற்கான தயாரா இருக்கக்கூடியது இன்னேட் இம்யூன் சிஸ்டம். ஒரு கிருமி வருது, அந்த கிருமியை அடையாளம் கண்டு, ஓ இது வைரஸ், இவனை போய் அட்டாக் பண்ணணும், இது ஒரு அலர்ஜன் வருது, இதை இப்படி எதுக்கணுங்கிறது அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம். இந்த இன்னேட் அண்ட் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும்னா புரோட்டீன் நல்லா இருக்கணும். ஸோ உங்க மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆயிருக்கணும். நான் புரோட்டீனை தேடி தேடி சாப்பிடுவேமா, நாளையிலேருந்து ஸ்கூல் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு காலை சாப்பாட்டில் கொஞ்சம் நல்லா சோயா சங்க்ஸ் கொடுங்க, கொஞ்சம் சோளம் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் முட்டை கொடுங்க, அப்புறம் சாதாரண தோசை வேண்டாம், எனக்கு நல்ல பெசரட்டு மாதிரி பாசி பருப்பை போட்டு தோசை ஆட்டி கொடுங்க அப்படின்னு தேடி தேடி பயிறு பட்டாணி பயிர்னு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாதான் அந்த புரதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய அளவாக கொண்டு வர முடியும். நீங்கள்லாம் டிவியில் பார்க்குற மாதிரி காம்ப்ளானை வாங்கி ஒரு டம்ளார் குடிச்ச உடனே கடகடன்னு இப்படி வளர்ந்துடலாம்னு நினச்சிங்கன்னா அது முட்டாத்தனம். நிறைய பேர் பக்கெட்லேயே கலந்து குளிக்கிறானுங்க, ஆனாலும் அவன் வளர மாட்டாங்கிறான். வளருகிறது உயரம் வளருகிறது அவங்க அப்பா அம்மா மாமா தாத்தா அவங்கெல்லாம் என்ன உயரம் இருக்குமோ அந்த உயரமோ இல்லை அதை விட ஒரு 1/2 இன்ச்சு கூடலாம். காம்ப்ளான் குடிச்ச உடனே சர்றெல்லாம் வளர்ந்துட மாட்டோம். அப்போ நல்லா அடிக்குவேட் புரோட்டீன் நிறைய எடுத்து மிகச்சரியாக விளையாண்டா அந்த உயரம் வரும். அதை விட்டு நான் அதை தான் குடிப்பேன், டிவியில் அதை போட்டிருக்கேன், சோஷியல் மீடியாவில் எது வந்திருக்கு அப்படின்னு போய் நிற்க வேண்டியதில்லை. உணவில் பயிறு புரதங்களை நிறைய எடுத்துக்கொள்ளுங்க. 2வது, இம்யூனிட்டி நல்லா இருக்கணும்னா நம்ம நேச்சர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் பழங்கள். ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய சத்து வேற ஏதாவது ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ல இதே ஃப்ரூட் அளவுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த, நேச்சர்ல கிடைக்கிற விஷயத்த கேன் ஒரு கார்பரேட் கம்பெனி ரீப்ரொடியூஸ் தட் ஆஸ் இட் இஸ் அப்படின்னா முடியுமா? ஒரு ஆப்பிள் அவனால உருவாக்கிட முடியுமா? ஒரு நெல்லிக்காயை உருவாக்கிட முடியுமா? ஒரு வாழைப்பழத்தை அவங்களால உருவாக்கிட முடியுமா? முடியாது. அவ்வளவு தூரம் நேச்சர் மிக மிக சிறப்பானது. நான் இன்னைக்கு காலையில இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாகலிங்க மரத்தை பார்த்தேன். நாகலிங்க மரம் எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் எங்கேயும் இல்லை, எங்கேயோ 1-2 இடங்கள்ல பார்த்தா தான் உண்டு. நாகலிங்க மரத்தை பார்த்தோன்னே என் மனசெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். அந்த மரத்தோடு 5 நிமிஷம் பக்கத்திலே நின்றுட்டு இருந்தேன். அந்த நாகலிங்க மரத்தினுடைய இதழ்கள், அதுக்குள்ள ஒரு நாகம் லிங்கத்தை போத்தி இருக்கிற மாதிரி ஒரு அழகு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 50-60 மரங்கள் கண்ணில் தென்படுகிறது. நீங்க எல்லாம் கண்டிப்பா பார்த்து ரசிக்க வேண்டிய பூ அது. அந்த நாகலிங்க பூவை யோசிச்சு பார்த்தா, இப்படி ஒரு பூவை அந்த இயற்கை படைக்கிற மாதிரி நம்மளால படைக்க முடியுமா? அதுல இருக்கிற ஒரு மனம், அதுல இருக்கிற ஒரு அழகு, வேரில் பூக்கக்கூடிய ஒரு அழகு. நான் யோசிச்சு பார்த்தேன், இது ஏன் இந்த கிளை வேர்ல பூத்திருக்கு தனியா? மரம் அப்படியே நெடுங்காஞ்சடையா மேல உயரமா இருக்கு, ஆனா கீழே பூத்திருக்கு வேர்பலா மாதிரி, அது வேர்பூவாக பூத்திருக்கிறது. என்ன ஒரு இயற்கையோட அதிசயம்னு நம்ம பார்க்கிறோம். இப்படியான அதிசயங்கள் ஒவ்வொரு பழங்களுக்குள்ளேயும் இருக்கு நண்பர்களே. நீங்க வாழைப்பழத்தை எடுங்க. எத்தனை பேர் நாகர்கோவில் பக்கம் இருந்து வந்திருக்கீங்க? நீங்க நாகர்கோவில் பக்கம், நாகர்கோவில்ல தோவாளை பக்கத்துல ஒரு பழம் மிகச்சிறப்பு, அங்க மட்டும்தான் கிடைக்கும். என்ன பழம்? மட்டி. அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, மிகச்சிறப்பா சொல்றாரு. அது இவ்வளவுதான், சுண்டு விரல் சைஸ் தான் இருக்கும். சுண்டு விரல் சைஸ்ல தான் இருக்குமா மட்டி பழம். அதுல நான் முதல் முறையா ஒரு தடவை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிகப்பு மட்டி பார்த்தேன்.
மட்டி மஞ்சளாக இருக்கும், அதிலே செவ்வாழை மாதிரி குட்டியாக ஒரு சிவப்பு மட்டி பழம் அங்கே இருக்கு. அங்கே ஒருத்தர் வந்து கொடுத்தாரு, சார் சிவப்பில் ஒரு மட்டி இருக்குன்னு அன்றைக்கி தான் எனக்கு தெரியும். அப்படி நாகர்கோயிலில் ஒரு மட்டி பழம் இருக்கு. களியக்காவலைன்னு கேரளாவுக்கும் நம்ம தமிழ்நாடு பார்டர், அந்த ஊரில் உள்ள செவ்வாழை, அந்த ஊரில் இருக்கிற நேந்திரன் வாழை அவ்வளவு சிறப்பு. இந்த மட்டிப்பழம் என்ன சிறப்பு அப்படின்னா, கை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்ததுக்கப்புறம் எத்தனாவது மாசத்துல இருந்து திட உணவு கொடுப்பாங்க? 6-7 மாசத்துல. 6-7 மாசத்துல திட உணவு கொடுக்கும்போது முதல்ல கொடுக்குற பழத்துல ஒண்ணுதான் மட்டி. மட்டிப்பழம் அவ்வளவு கூழா இருக்கும், ரொம்ப இனிப்பா இருக்கும். கையில பிதுக்கி தாய் வந்து லைட்டா கையை வச்சு நைட்டா நசுக்கி வாயில கொடுத்துருவாங்க, குழந்தை சாப்பிட்றோம். பல் வளராத அந்த குழந்தைக்கு அந்த மட்டிப்பழம் கொடுப்பாங்க. நேந்திரன் வாழை, செவ்வாழை எல்லாம் நேந்திரன் வாழை எடுத்தீங்கன்னா ரொம்ப பியூனியா இருக்கிறான் ஒரு பையன், ரொம்ப ஒல்லியா இருக்கிறான், வெயிட்டே போட மாட்டேங்க அப்படின்னா நேந்திரன் வாழை சாப்பிட்டா எடை போடும். இருக்கிறதுலே டெக்ஸ்ட்ரோஸ் கண்டென்ட் மிக அதிகமாக உள்ளது. நின்றுக்கிட்டே ஒரு காவல் தொழிலாளி நின்றுக்கிட்டே வேலை செய்கிறாரு, அவருக்கு குதிகாலில் வலிக்கும். ஒரு ஆசிரியை நின்றுட்டே வேலை செய்கிறாங்க, ஒரு போலீஸ் நின்றுட்டே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்குலாம் குதிகால் வலி வரும். அதை வந்து கால்கேனியஸ் பர் அப்படின்னு ஒன்று, ஒரு முள் மாதிரி குதிகாலில் வந்துடும், அல்லது பிளான்டார் ஃபேசைட்டிஸ்பாங்க. அதுக்கு செவ்வாழை மிகச்சிறப்பு. அப்படியே திருநெல்வேலி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நார்வேலில் பஸ் ஏறி திருநெல்வேலி வந்தால் திருநெல்வேலியில் ஒரு பழம் நாட்டுப்பழம்னு சொல்லுவாங்க. சென்னையிலலாம் அதுக்கு பேர் மொந்தன் வாழைம்பாங்க, பெருசாக இருக்கும். அந்த வாழைப்பழத்தை தொலியை உரிச்சோன்னா தொலி வந்துருச்சான்னு தெரியாது, அவ்வளவு நார் இருக்கும், நாராக இருக்கும், அவ்வளவு சுவையாக இருக்கும் அந்த பழம். அந்த நாருள்ள அந்த நாட்டு வாழைப்பழம் மலச்சிக்கலை போகும். கான்ஸ்டிபேட்டடாக ஒருத்தங்க இருக்கீங்க, எனக்கு நல்ல ஃப்ரீ மோஷன் இல்லை அப்படின்னா அந்த நாட்டு வாழைப்பழம் சாப்பிடலாம். திருச்சியில் போனீங்கன்னா அங்கே வந்து மோரிஸ்னு ஒரு வாழைப்பழம் இருக்கும், பச்சை கலரில் பச்சை பழம் மாதிரியே இருக்கும், பச்சையில் அது மோரிஸ் வாழைன்னு சொல்லுவாங்க. அது குளிர்ச்சியாக இருக்கும். வயிற்றுல புண்ணு இருக்குது, கேஸ்ட்ரிக் இருக்குன்னா மோரிஸ் வாழைப்பழம் சாப்பிடலாம். இங்கே ஈரோடுல தேன்கனி வாழைன்னு இருக்கு, இந்த பக்கம் திண்டுக்கல்ல சிறுமலை பழம்னு இருக்கு, இப்படியே மேலே போய் தர்மபுரி பக்கம் போனீங்கன்னா ஏலக்கி பழம் இருக்கு. ஒரு வாழைப்பழத்துல இவ்வளவு வெரைட்டி இருக்கு, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மருத்துவ குணம் தனியா இருக்குன்னு நம்ம ஆளுங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நாம என்ன பண்றோம், வாழைப்பழத்தை வெறும் பத்தி ஸ்டாண்டா மாத்திட்டோம். சாமிக்கு பத்தியை காமிச்சு சொருகிறதுக்கு மட்டும்தான் வாழைப்பழத்தை வச்சிருக்கோம். யாராவது வாழைப்பழத்தை கொண்டு போய் கொடுத்தா, சார் வாழைப்பழமா, நான்லாம் ஸ்ட்ராபெரி சாப்பிட்றேன், ஆப்பிள் சாப்பிட்டுருக்கேன், வாழைப்பழமா நினச்சிட்டு இருக்கோம். இளைஞர்கள், சின்ன பிள்ளைங்க, உங்களை மாதிரி 18 இருக்கவங்களுக்கு ஆக சிறந்த பழங்களில் ஒன்று வாழைப்பழம். தினம் ஏதாவது ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன கிடைக்குதோ, வாழைப்பழத்தில் அது மட்டுமா இருக்கு, பொட்டாசியம் மிக அதிகம். அதை விட ரொம்ப முக்கியமானது, மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நொதி, மூளையிலிருந்து சுரங்கக்கூடியது. சயின்ஸ் படித்தவங்கள தெரிஞ்சிருக்கும். எது மனதை மகிழ்விக்கிறதுக்காக நம்ம பிரெயின் சுரங்கக்கூடிய நொதி பேர் என்ன? டோபமின். இன்னொன்று என்னது? செரட்டோனின், கார்டிசால். செரட்டோனின்ங்கிறது தான், செரட்டோனின் செர்னேஸ் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப மகிழ்விப்பை கொடுக்குறது. டோபமின் மகிழ்ச்சியும் கொடுக்கும், ஆக்டிவாகவும் வச்சுக்கும், ஆக்டிவாக இருக்குது. செரட்டோனின் ஸ்பெசிஃபிக்காக மகிழ்ச்சியை கொடுக்குறது. அந்த செரட்டோனினை கொடுக்கக்கூடிய பழம் வாழைப்பழமும் மாதுளையும் மட்டும்தான். மன உளைச்சலில், டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு டாக்டர் எழுதுவாங்க மாத்திரை. மன உளைச்சலுக்கு சைக்கியாட்ரிக் டாக்டர் எழுதுகிற மருந்து அந்த செரட்டோனின் அதை தூண்டக்கூடிய மருந்து அவங்க எழுதி கொடுப்பாங்க. வாழைப்பழம் அதை நேச்சுரலாகவே செய்யக்கூடியது. நீங்களே ஒரு சோர்வாக இருக்கீங்க, பரீட்சையை பற்றின ஒரு சின்ன பயம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பதட்டமாக இருக்குது, ஒரு பனானா சாப்பிடுங்க, ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. அவ்வப்போது வாழைப்பழம் சாப்பிட்டுருந்தா எப்போவே உற்சாகமா, பூரிப்பா, அந்த நாகலிங்க பூ மாதிரி மகிழ்வா இருக்கலாம். அதை பார்க்க பார்க்க அவ்வளோ மகிழ்ச்சி வருது. அந்த மகிழ்ச்சி உங்கள் மனசுக்குள்ளேயும் அது குடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ பழங்கள் பிரதானமாக சாப்பிடுங்க. நம்ம எத்தனையோ பழம் இருக்கு, எல்லா சத்துக்களும், ஒரு விட்டமின் சத்து, கனிம சத்து, நார் சத்து, ஆற்றல், இது எல்லாம் அதிகமாக இருக்கிற ஒரு பழம் எது? எத்தனையோ பழத்தை சொல்றாங்க, நெல்லிக்காய் சொல்றாங்க, எல்லாம். உண்மையிலேயே இந்த சத்துக்கள் அதிகமா இருக்கிற ஒரு பழம் வந்து சிகப்பு கொய்யா பழம். சிகப்பு கொய்யா இருக்கு இல்லையா, நாட்டு கொய்யா, அந்த பழத்துல தான் இந்த சத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு ஹைதராபாத்ல இருக்கு, NIN. இந்தியாவிலேயே ICMR உடைய மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட்.
அவன் வந்து உலகத்தில் இருக்கிற ப்ளூபெரி, பிளாக்பெரி, ஸ்ட்ராபெரி எல்லா பழங்களையும் ஆராய்ச்சி செஞ்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்குது இந்த சிகப்பு கொய்யாக்கு. ஆனால் நம்ம வந்து போடாங்க கொய்யான்னு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். கொய்யா அவ்வளவு சிறப்பான ஒரு பழம். எனக்கு பல நேரங்களில் மற்ற பழங்களை எல்லாம் வந்து பழமுதிர் சோலைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க, மெட்ரியன் ஃப்ரூட் அடுக்கி வச்சுருப்பாங்க, ஆரஞ்சஸ்லாம் டென்னிஸ் பால் மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க, அப்படியே மேங்கோஸில் நல்லா இமாம் பசந்தெல்லாம் அடுக்கி அப்படி பார்க்கவே பிரமாண்டமாக அழகாக இருக்கும். ஆனால் கொய்யாப்பழத்தை மட்டும் ஓரமாக கூரில் போட்டிருப்பாங்க. கொய்யாப்பழம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு விலை கூடலையேன்னு வருத்தம். இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு, ஆனால் பெரும்பாலும் கிலோ 100 ரூபாய்க்கு மேலே வரமாட்டேங்குது. அந்த பழம்லாம் விலை கூடணும்னு தோணும். அப்போ தான் நம்மால் மதிப்பாங்க. 500 ரூபாய்க்கு போய் 100 கிராம் பிளாக்பெரியை வாங்கிட்டு போகிறாங்க சென்னையில். அது கலிஃபோர்னியாவிலேருந்து வருது. ப்ளூபெரி வந்து கேன்சர்லாம் தடுக்கும் சார் அப்படின்னு வாங்கினே. நம்ம ஊர் நவ்வாப்பழம் அதை விட தடுக்கும்டா, அது தெரியாது. ஆனால் வெளிநாட்டு பழங்கள் மீது ஒரு மோகம். கொய்யா நம்ம ஊரில் இருக்க ஆகச்சிறந்த பழங்கள்ல ஒன்று. இந்த கொய்யாவா நெல்லிக்காயான்னு அந்த பக்கம் இருந்து, நெல்லிக்காய் தானே சார் நல்ல பழம் அப்படின்னு ஒருத்தர் அங்கிருந்து கேட்டார். உண்மையிலேயே பழங்களில் மிகச்சிறந்த பழங்கள்ல ஒன்று நெல்லி. நெல்லிக்காயெல்லாம் தினம் வீட்டில், நம்ம வீட்டில் இருக்கணும். தினம் சும்மா பாக்கெட்டில் டவுசர், நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில டவுசர் பாக்கெட்டில் போட்டுட்டு போவோம். அதை போய் மெதுவாக கடிச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு, உனக்கு இனிக்குதா எனக்கு இனிக்குதா, நெல்லிக்காய் சாப்பிட்டோன்னே இனிக்கும் இல்லையா, தண்ணி குடிச்சா இனிக்கும் இல்லையா, எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியல. நெல்லிக்காயை சாப்பிட்டு, வெரி குட், தேங்க்யூ. நெல்லிக்காயை சாப்பிட்டு சுவைத்து தண்ணீர் குடிச்சு விளையாண்ட காலம் அத்தனை உண்டு. நெல்லிக்காய்ங்கிறது வெறும் விட்டமின் சி மட்டும் இல்லை. நம்மெல்லாம் படிச்சிருப்போம், நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்கு. நம்மளுடைய முதுமையின் மாற்றத்தை குறைக்கக்கூடிய தன்மை கூட நெல்லிக்காயில் உண்டு. இன்னும் சொல்ல போனா ஒரு 2000 வருஷமா பதிவு செய்து ஒரு பழக்கத்தில் மிகச்சிறப்பா இருக்குன்னா அது நெல்லிக்காய் மட்டும்தான். ஸோ அந்த நெல்லிக்காய், நம்ம வீட்டில் ஆப்பிள் வாங்கி வச்சிருக்கோம், எல்லார் வீட்லையும் ஆப்பிள் இருக்கு, ஒரு ஆப்பிள் இருக்கும், ஆனால் நெல்லிக்காய் இருக்காது. இன்னையிலேருந்து நீங்கள் அந்த பயிற்சி முடிஞ்சு வீட்டுக்கு போன அப்புறம் ஒருத்தர் வந்தார், திரும்ப கொய்யா நல்லது, வாழைப்பழம் நல்லது, நெல்லிக்காய் நல்லதுன்னு சொன்னார், வாங்கி வைமா, இனிமேல் அதை சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி அது உங்கள் வீட்டில் ஒரு பயன்படு பொருளாக, ஒரு பேசு பொருளாக மாற வேண்டும். நண்பர்களே, பழங்கள் உங்களுடைய இம்யூனிட்டியை மிகச்சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கான ஆகச்சிறந்த விஷயங்கள் ஒன்று. நாவல் பழம், நம்மலாம் நினைப்போம் நாவல் பழம்னா வாயில புழுவா வரக்கூடியது மட்டும்தான் நம்ம மனசுல நினைப்போம். ஆனால் நாவல் பழத்தில் அவ்வளவு ஆந்தோசைனின் இருக்கு. ஆந்தோசைனின்ங்கிறது செல் அழிவை போக்கக்கூடியது. நம்ம உடம்புல செல் டேமேஜ் வராம தடுக்கக்கூடிய பழங்கள்ல ஒன்று நாவல் பழம். நம்ம நாட்டுக்கே ஒரு காலத்துல பேரு நாவல் தேசம். ஜாமுன் ஐலண்டுன்னா இதை முதல்ல குறிச்சிருக்காங்க. இந்த பாரத்ங்கிற பெயர் வர்றதுக்கு முன்னாடி, இந்தியா பெயர் வர்றதுக்கு முன்னாடி வரைபடத்தில் நம்ம இடத்த உலக நாடுகள் ஜாமுன் ஐலண்ட் என்று தான் குறிச்சு வச்சிருந்திருக்காங்க. அவ்வளவு நாவல் மரம் இங்க இருக்கு. அதுவும் குறிப்பா இப்ப நாம இருக்கிற மலைத்தொடர் இருக்க, இங்க இருக்கிற மலைத்தொடர், மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்ல மிகப்பெரிய அளவுல நாவல் மரம் இருந்திருக்கிறது. அந்த நாவல் மரத்தை பற்றி சங்க இலக்கியத்தில் கபிலர் வந்து பல பாடல் பாடியிருக்கார். இந்த மரத்தில் இங்கே அந்த சங்க இலக்கிய பாடல்கள்ல, குறிஞ்சி தொகை பாடல்கள் எல்லாத்துலேயும் வந்து நாவலை பற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு பழம் வந்து நாவல். ஸோ உங்களுடைய அன்றாட உணவுகளில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டிய 2 விஷயம், அதிக புரதம், பழங்கள். இந்த 2 தான் உங்களுடைய ஃபிட்னஸை மிகச்சிறப்பாக வைத்துக்கொள்ளும்.